உறவுகளால் கடன் படக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு மிக அதிகமா இருக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு கடன் வருவதற்கு காரணம் பூமியினால் கடன் படக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு. ஏன்னா கடன் வருவதை தடுக்கணும் சார், எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது, கடன் தொல்லைகளே இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, மேஷராசிக்காரர்கள் அதிகாலை நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் தான் வேகமான பலன் கொடுக்கும். அதனால தான் காலையில் 6 to 7. மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பண வரவு வர வேண்டும் அப்படின்னு சொன்னா அவர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். மிக மிக முக்கியம். அதுதான் கடன் தொல்லை வெகுவாக விலகுவதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். நல்ல பணவரவு வரும், வாழ்க்கை வாழ்க்கையா இருக்கும். உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு ராமாயணத்தில் ஒரு தனிப்பாடல் உண்டு. ராவணனே வருத்தப்பட்டாயா, எப்படி வருத்தப்பட்டான்? கடன் வாங்கினவங்களை போல வருத்தப்பட்டான் அப்படின்னு. உலகத்தில் மிக கொடிது இந்த கடன் சுமை. பல நல்ல மனிதர்களை நான் பார்க்குறேன் உங்கள் ராசியில். திட்டமிட்டு உழைக்கிறீங்க, வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கடன் சுமையில் மாட்டிட்டேன் சார், இந்த கடன் சுமை என்னை போட்டு வாட்டி எடுக்குதுங்கிறீங்க, இதுக்கு என்ன தீர்வு? நம்ம ராசிக்கு இதனால தான் கடன் வாங்குவோம்னு சில அமைப்புகள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கடன் வாங்க மாட்டோம். சரி, கடன் தாங்க வந்துருச்சு, அந்த கடனை எப்படி அடைக்கிறது? அதற்கு ஏதாவது தெய்வ வழிபாடுகள் உண்டா அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, நான் சொல்ல போகிற மந்திரம், நான் சொல்ல போகிற கோயில் உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கும். நீங்கள் செய்து பாருங்க. அதே போல் உங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். கடன்லாம் தீரணும்னா நல்ல வருமானம் வேணுமே, நல்ல காசு பணம் வேணும். உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிபாட்டு முறையும் நான் சொல்ல போகிறேன். அதையும் கேட்டுக்கோங்க, செய்யுங்க. பணம் நல்ல முறையில் வரும். வாழ்க்கையில் அடைக்க முடியாத கடனால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பல பேர் அப்படிங்கிறதுனால நிறைய தோழர்கள், நிறைய கஸ்டமர்ஸ் இந்த கடன் சுமையை பற்றி சொல்றீங்க, எங்களால் தாங்கவே முடியல சார் அப்படிங்கிறீங்க. உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. என் அன்பான மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்காரர்களுடைய வலிமையும் அன்புதான், பலமும் அன்புதான், பலவீனமும் அன்புதான். மேஷராசிக்காரங்க யாரை சந்திச்சாலும், சார் எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த கடன் பிரச்சனைக்கு யார் காரணம்? எதனால நமக்கு கடன் வருதுங்க? வாழ்க்கையில் நீதி நேர்மையை தவிர வேறு எதுவும் நினைக்கல, அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினைச்சோம். தவறான செய்கைகள், அதனால கடன் வந்துருச்சு அப்படின்னா அது பரவாயில்லைங்க, வாழ்க்கையில் தாங்கிக்கிடலாங்க. ஆனாலும் ஒருத்தர் உண்மையாக இருந்து வாழ்க்கையில் கடன் வருவது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். மேஷராசிக்காரர்கள் பலர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். எதனால கடன் வருகிறது அப்படின்னா, உறவுகளால் கடன் படக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு மிக அதிகமாக இருக்கு. என் உடன் பிறந்த தம்பி, என் உடன் பிறந்த அண்ணன், சின்ன வயசுலேருந்து என் தம்பி நான் தான் சார் படிக்க வச்சேன், ஆளாக்கி விட்டேன் சார். அவன் படிக்கிறதுக்காக எவ்வளவோ கடன் வாங்கினேன். எங்கள் அப்பா அம்மாவனால் படிக்க வைக்க முடியாது, அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை. ஆனால் என் சகோதரனுக்காகவே என் வாழ்க்கையை செலவிட்டேன் சார். எல்லாமே படிக்க வச்சேன், எல்லாம் பண்ணேன், கடன் வாங்கி செய்தேன். ஆனால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு என் சகோதரன் இருக்கான்னு சார், எனக்கு சந்தோஷம். ஆனால் வாங்கின கடன் இருக்கு பாருங்க, இந்த கடன் பெருகி போயிருக்கு, இந்த கடனை அடைக்கணும்னு கூட என்னுடைய சகோதரன் நினைக்கல சார் அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள் பல பேர். ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்க, சகோதரனோடு இணைந்து சொத்து வாங்கியிருக்கலாம். அந்த சொத்து பிரச்சனையினால் உங்களுக்கு மிகப்பெரிய கடன் இருக்கும். அதில் மேஷராசிக்காரர்களுக்கு கடன் வருவதற்கு காரணம் பூமியினால் கடன் படக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரங்களுக்கு உண்டு. ஒரு நிலம் வாங்கினேன், வீடு வாங்கினேன், அதனால கடன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஒரு ஹவுசிங் லோன், வீடு கட்டணும்னு சொல்லி வாங்கியிருப்பீங்க, மிக அதிகமாக உங்களுடைய செலவு ஆகிருக்கும். நீங்கள் நினைச்சதை விட செலவாயிருக்கும், அதிக கடன் வாங்கியிருப்பீங்க, எப்படியாவது அடைச்சிடலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கடன் பெருகி கொண்டே போகுது, வட்டி ரொம்ப அதிகமாகுது சார், எங்களால் அடைக்கவே முடியல, அந்த அளவுக்கு கடன் இருக்குன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர். உங்கள் சகோதரன் இப்படி இருக்காரு, அவரை மாதிரியே ட்ரெஸ் போடுவீங்க. சின்ன வயசில் இந்த மேஷராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஆசையாக தன்னுடைய சகோதரனை போல ட்ரெஸ் போடுவாங்க, தன் சகோதரனுடைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சகோதரனுடைய சுற்றி வருவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு முதல் ரக எதிரி யாருன்னா சகோதரன் தான். உலகத்தில் மற்றவர்களெல்லாம் எதிரிங்கிறது அடுத்தது. உடன் பிறந்தவனே சகோதரனே எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கே, அது மேஷராசிக்கு தான் வருது. நம்பிக்கை துரோகம், சூழ்ச்சி, கடன் வலையில் உங்களை சிக்கி விடுவது, உங்கள் கடன் வருவதற்கு காரணமாக இருப்பதெல்லாம் இந்த சகோதரனே காரணமாகிடலாம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கையில் போதுமான அளவுக்கு பணம் இல்லை.
யார்கிட்ட போய் கேட்டாலும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன செய்யறது? ஒரு லோன் எடுப்போம். அந்த லோன் வந்து லோனுடைய பெர்சன்டேஜ் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. அந்த பெர்சன்டேஜே ரொம்ப அதிகமாக இருக்கு. வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, மீட்டர் வட்டி, இந்த மாதிரிலாம் வட்டிக்கு கடன் வாங்கி மேஷராசிக்காரர்கள் பல பேர் பிஸ்னஸ் துவங்கி அந்த பிஸ்னஸ்னால மிகப்பெரிய கடனாளியாக இருக்கக்கூடியவர்கள் மிக மிக பல பேர் இருக்கிறார். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இவ்வளவு கடன் விஷயங்கள் வருது. ஒன்று, பிஸ்னஸ்ல ஒரு பார்ட்னர் இருக்காரு, பார்ட்னர் எதிரியா போறாரு. உங்களுக்கு பிஸ்னஸை பற்றி தெரியாது, ஒரு பார்ட்னரோடு சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க வச்சுக்கோங்க. இப்படி பல பேர் வராங்க நம்மள்கிட்ட, பார்ட்னரோடு சேர்ந்து ஆரம்பிச்சேன் சார், எனக்கு அவ்வளோ பெரிய நாலேஜ் கிடையாது சார் பிஸ்னஸில், அவரோடு சேர்ந்து ஆரம்பித்தோம், 2 பேரும் பணம் போட்டோம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர் வந்து இல்லை நான் விலகிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி விலகி போறாரு சார். எனக்கு அந்த பிஸ்னஸை பற்றியே தெரியாது, நீயே பிஸ்னஸை பார்த்துக்கணும் என்கிட்ட சொல்லிட்டு அவர் போறாரு. அவரை நம்பித்தான் சார் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இப்படி எல்லாம் விட்டு போயிருச்சு, அவர் போயிட்டாரு, அவர் தனியாக பிஸ்னஸ் எடுத்து நடத்துறாரு. ஆனால் நான் மிகப்பெரிய கடனாளியாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இன்னொரு புறம் பாருங்க, கடன் எதனால் வருது அப்படின்னா உடல்நல குறைவுனாலே கடன் படக்கூடியவர்கள் மேஷராசிக்காரங்க நிறைய பேர். வீட்டில் யாருக்காவது பெரிய அளவுக்கு உடல்நல தொந்தரவு இருக்கு, அந்த உடல் நலத்திற்கு மருத்துவ ஆலோசனை பெறுவதற்காக நிறைய நீங்க கடன் வாங்கி பணத்தை போட்டிருப்பீங்க. அந்த கடன் மிகப்பெரிய அளவிற்கு பெருகி இருக்கும். நீங்க யாருக்காக மருத்துவ சிகிச்சை பார்த்தீங்களோ சில நேரம் உயிரோடு இருக்கலாம், இல்லை ஆள் இல்லாமல் கூட போயிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை மேஷராசிக்கு உண்டு. ஆனால் அதுக்காக நீங்கள் வாங்கின கடன் இருக்க அடைக்க முடியாத கடனாக போயிருச்சே, இந்த கடனை எப்படி அடைக்கிறது? இவ்வளவுலாம் பெரிய துன்பங்கள் இதில் இருக்கு. அப்போ இவ்வளவு கடன் பிரச்சனைகள் அழுத்தக்கூடிய ராசி தான் மேஷராசி. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கடன் தொல்லைகள் இருக்கக்கூடாது, இது முக்கியம். யாரை வழிபடணும்னு நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி பண வரவு வர என்ன வழி? கடன் நிறைய வருதுங்க, சரிங்க, பணம் எப்படிங்க வரும் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பண வரவு வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். மிக மிக முக்கியம். அல்ல உங்கள் வீட்டிலேயே மகாலட்சுமி பூஜையை வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலேருந்து 7 மணிக்குள்ள, அதுதான் உங்களுக்குள்ள டைம். மேஷராசிக்காரர்கள் அதிகாலை நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் தான் வேகமான பலன் கொடுக்கும். அதனால தான் நான் காலையில் 6 to 7 அதுவும் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 உங்கள் வீட்லேயே சாமி படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மகாலட்சுமி படம் அல்லது மகாலட்சுமி சிலை, பன்னீர் வாங்கி அந்த மகாலட்சுமி சிலையா இருந்ததுன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. இல்லை மகாலட்சுமியுடைய படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தூபங்கள் ஏற்றி வைங்க. சக்கரை பொங்கல் படைங்க. சக்கரை பொங்கல் படைத்து ஊதுபத்தி ஏற்றி வைத்து கற்பூர தீபம் காட்டி ஓம் திருமகளே போற்றி, ரொம்ப அழகா எளிய தமிழ்ல சொல்லலாம். உங்களுக்கு வந்து அஷ்டோத்திரம் சொல்ல தெரியும் அப்படின்னா ஓம் பிரக்ருத்யை நமகா, ஓம் விக்ருத்யை நமகான்னு அஷ்டோத்திரம் இருக்கு. அழகு தமிழ்ல உங்களுக்கு ஓம் திருமகளே போற்றின்னு சொல்லலாம். திருமகளே போற்றின்னு சொல்லி அரிசி இருக்கு பாருங்க, அரிசி பச்சை அரிசியை கொஞ்சம் மஞ்சளில் கலந்து வச்சுக்கிடணும். அதுக்கு பேர் அட்சதைன்னு பேர். ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்கிற போதும் அந்த அட்சதை எடுத்து சாமி படத்துக்கு கீழே போட்டு எனக்கு செல்வ செழிப்பு வேணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நல்ல செல்வ செழிப்பு உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இதை வீட்டிலேயே பண்ணலாம். இது ஒரு புறம். எனக்கு கடன் வருவதை தடுக்கணும் சார், எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது, கடன் தொல்லைகளே இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது கால பைரவர் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள காலபைரவரை போய் வழிபாடு செய்யணும். கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா சாமியும் கும்பிட்டு எடுத்து கடைசியில் தான் காலபைரவர் சன்னதிக்கு போகணும். காலபைரவர் சன்னதியில் அர்ச்சனை தட்டு வச்சுக்கிடணும். கையில் வெத்தலை, பாக்கு, பழம், பூ, தேங்காய் இதெல்லாம் வச்சு அர்ச்சனை தட்டு. அந்த அர்ச்சனை தட்டை வைத்துக்கொண்டு பூ, அரளிப்பூ வச்சுக்கிடணும். அரளிப்பூ மாலை கிடைச்சிச்சுன்னா அரளிப்பூ மாலையே போடலாம். காலபைரவருக்கு போட்டு இப்படி கடன் தொல்லை விலகணும் அப்படின்னு சொல்லி யார் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சகர்கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கணும். இது செவ்வாய்க்கிழமை இரவு 7லேருந்து 8 மணிக்குள்ள. அப்படி அர்ச்சனை செய்து விட்டு வரும்போது அந்த திருநீர் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த திருநீரை தினந்தோறும் நெற்றியில பூசிக்கிட்டு வரணும். இப்படி செய்து கொண்டு வந்தால் கடன் தொல்லை வெகுவாக விலகுவதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். நல்ல பணவரவு வரும், வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு கடன் எதனால் வருகிறது, யாரால் வருகிறது, கடனை அடைப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், பணம் வருவதற்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். பொதுவாகவே கடன் சுமை ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடன் அடைப்பதற்கு மைத்ரேய முகூர்த்தம்னு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வரும். நம்ம நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு இருக்கோம்.
அந்த மாதிரி முகூர்த்தங்களில் போய் கடன் அடைச்சாலும் கடன் அடைபடுகிறது. அதே போல கடனையே என்னால் அடைக்க முடியல அப்படின்னு சொல்லவர்களுக்கு பொதுவான ஒரு பரிகாரம் வேணும். உங்கள் ராசிப்படியான பரிகாரம் நான் சொல்லிட்டேன். பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது தேய்பிறை அஷ்டமி வருது பாருங்க. அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு இருக்கார். திருநெல்வேலி மணிமூர்த்தி ஈஸ்வரம். திருநெல்வேலி மணிமூர்த்தி ஈஸ்வரத்தில் உச்சிஷ்ட கணபதி இருக்கிறார். அஷ்டமி அன்றைக்கு அவரை சென்று வழிபாடு செய்யுங்கள். கடன் சுமை குறைகிறது. வீட்டுக்கு பக்கத்தில் பைரவர் இருப்பார். அஷ்டமி அன்றைக்கு புனுகு சார்த்தி வழிபாடு செய்யுங்க. பைரவருக்கு புனுகு சாத்துங்கள், வழிபாடு செய்யுங்கள். இல்லாட்டி ஜவ்வாது சாத்தி வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்கிற போது கடன் சுமை வேகமாக குறையும். இதெல்லாம் நீங்க செய்து பார்க்கலாம். அப்ப கடனால வரக்கூடிய வாழ்க்கை இழந்த பலருடைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த லிஸ்ட்ல நாம வராமல் இருக்கிறதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்க இதை செய்து பாருங்கள். வீட்டினால கடன் வந்திருந்தாலும் சரி, எதனால கடன் வந்திருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்ன தெய்வீக வழிபாடுகள் உங்களை காப்பாற்றும். அதை செய்து பாருங்க. என அருமை நேயர்களே, இங்க நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசிகளின் அடிப்படையில் பலன் சொல்லிட்டேன். ஆனால் மனிதருக்கு மனிதம் ஜாதகம் வித்தியாசப்படுது. அவங்களுடைய லக்னம் கிரக அமைப்புகள் வித்தியாசப்படுது. நம்ம பிறந்த நேரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்முடைய தலைவிதி எழுதப்படுகிறது. ஒரு சிலருக்கு கடன் ரொம்ப அதிகமாக இருக்கு, ஒரு சிலருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழறாங்க. உங்களுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? உங்க கடன்லேருந்து நீங்க முழுமையா விடுபட வேண்டுமா? உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதனுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து அதனுடைய பரிகாரங்கள் செய்கிற போது கடன் அமைப்பிலிருந்து நீங்க விடுபட்டு நிம்மதியாக நீங்கள் வெளிவர முடியும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் நம்பர் இதே தான். இதிலேயே உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் கடன் சுமை தீர, உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.